இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பன்னீர் இலை பிரசாதம் தருவாங்க. ஏதாவது உடம்புல நோய் இருந்துச்சுன்னா அது சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் திருச்செந்தூர் போறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. பன்னீர் இலையும் எனக்கு கிடைச்சிச்சு. நான் அப்ப கோயிலுக்குள்ளேயே வந்து நின்றுட்டு எனக்கு பேக் பெயின் அப்ப இருந்துச்சு. 2023 ரொம்ப பெயின்ஃபுல்லான சயாட்டிகா பெயின் அண்ட் டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருந்தது. நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்த அந்த பீரியட்ல. ஸோ 23 டிசம்பர் போகும்போது நான் கோயிலுக்குள்ளேயே இருந்து இந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த பேக் பெயினை சரி பண்ணி கொடு முருகான்னு சொல்லி வேணேன். எதுவுமே எதிர்பார்க்கல. ஜான்வரி போல எனக்கு ஒரு டாக்டரை பத்தி தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க கிட்ட போனேன். நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். வித்தின் ஒரு 3-4 மந்த்ஸ்ல எனக்கு நல்ல ரிகவரி. அதுக்கப்புறம் எனக்கு பேக் பெயினே வரல. ஆனால் நான் மறந்து போயிட்டேன். நான் அந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு முருகர் கிட்ட வேணேன், நான் வந்து திரும்ப வருவேன், எனக்கு பேக் பெயின் வந்து சரியாயிடுச்சுனான்னு சொல்லிட்டு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு பேக் பெயின் ஒரு விஷயமே இல்லை அப்படின்றதே மறக்கிற அளவுக்கு எனக்கு பேக் பெயின் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரும்ப போனேன். இந்த வாட்டி வந்து வயிற்றுல இருக்க பாப்பா வந்து நல்லா ஹெல்தியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பன்னீர் இலை வாங்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு நடந்துச்சு, அதனால உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது கஷ்டம் இருக்கு அப்படின்னா நம்பி இந்த இலை வாங்கி சாப்பிடுங்க. டெஃபினட்டா யூ வில் பி ரிகவரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என் வயிற்றுல இருக்க பாப்பாக்காக ஹெல்தியா பேபி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கசப்பு, பட் இட்ஸ் ஓகே. சத்தியமாவே என் புள்ள உதைக்குது இப்போ. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ எல்லா புகழும் முருகனுக்கு. என் பேக் பெயின் சரியானது நான் அங்கே போய் தான். நான் வேண்டாத சாமி இல்லை, போகாத டாக்டர்ஸ் இல்லை, பட் எனக்கு ஒரு கரெக்டான டாக்டர் அப்டேட் கிடைச்சி எனக்கு ரிகவரி ஆனது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான். ஃபார் எவர் கிரேட்ஃபுல். அண்ட் டு பி ஃப்ராங்க், இன்னொன்று சொல்லணும்னா ஐ கேன் வெரி மச் ரிலேட் வித் முருகர். ஏன்னா இந்த பாப்பா பிளான் பண்ணும்போது 3-4 மந்த்ஸ் குழந்தை நிற்கவே இல்லை. அப்போ வந்து நான் மருதமலை கோயிலுக்கு போயிட்டு குழந்தையே நிற்கல அப்படின்னு மாதிரி சும்மா வேண்டிட்டு வந்தேன். ஒரு மனக்குமுறலை வந்து சொல்லிட்டு வந்தேன். ஆனால் 2 மந்த்ஸ்ல வந்து எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆச்சு. என் வயிற்றுல வளர்ற குழந்தை பையன் எனக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் கூட. ஸோ இன் சச் வே, பை பை.